ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 30 என்னோடய வெட்டிங் டே. என்னோடய வெட்டிங் கேக் நானே ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டோட ஹால் எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன். எங்கள் மேரேஜ் டே அன்னைக்கு எனக்கு கேக் ஆர்டர் வந்தது. Black Forest 2 kg ஆர்டர். எனக்கு டைமே இல்லை, அதனால எங்கள் வெட்டிங் டே கேக்கு 1/2 kg தான் நான் பண்ணியிருந்தேன். நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 month ஆகுது. எனக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி கேக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு செய்கிறதுக்கு. வெட்டிங் டே அன்னைக்கு எக் பிரியாணி, ரைத்தா, பாஸ்தா, மூங் தால் போட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருந்தேன். கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, எக் பிரியாணி சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்த கேக் தான் 2 kg கேக்கு. இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, அப்போவே ஃபோட்டோ எடுத்துட்டேன். கேக் நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனும் பொண்ணும் கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா நீளமாக வரும். 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவி தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயிலேயே உப்பு 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச முட்டை 7 எடுத்துக்கோங்க. சென்டரில் இதே மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் முட்டைக்குள்ளே மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும். எல்லா முட்டையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை நல்லா ஊறட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். 5 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை கொஞ்சம், 5 ஏலக்காய், கிராம்பு 5, பிரியாணி இலை கொஞ்சம், அப்புறம் அன்னாச்சிப்பூ கொஞ்சம், கல்பாசி, இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 3 நீளமாக கட் பண்ணிடுங்க. அதையும் போட்டுருங்க. ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடணும். தக்காளி 4 கட் பண்ணது அதையும் போட்டுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதக்கிடுங்க. 4 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை. புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். புதினா கொத்தமல்லி எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் இப்படி கலர் சேஞ்ச் ஆயிரும். 1 கப் தயிர் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. தண்ணி 1க்கு 1.5 ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ் அப்போ தான் நல்லா நீளமாக வரும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸை இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாலு டீஸ்பூன் நெய் மேலே ஊற்றிக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் மேலே போட்டுக்கோங்க. லைட்டாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் போட்டுடலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. 10 நிமிஷம் வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதையும் கீழேருந்து மேலே வரைக்கும் முட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷு ரைட்டாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முட்டை பிரியாணி மசாலாலாம் கம்மியாக வச்சு சூப்பராக உதிரி உதிரியாக இருந்தது. நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு ஹோட்டலில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.